இப்போ வந்து நம்ம கொடைக்கானலில் இருக்கோங்க. கொடைக்கானலில் நம்ம அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலெல்லாம் 9 மணிக்கு தான் திறப்போம். ஆனால் இல்லைண்ணா, இந்த ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் நமக்கு டைம் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம். கீழே வந்து ஒரு ஊரே இருக்குதுங்க, பாருங்கள், ஒரு ஊரே இருக்குது. ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இளன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்ன யூனிக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பஸ்ஸுலேயும் லிஃப்ட் கேட்டும் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு போல் தான் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களாமா, ஹோட்டல்ஸு இந்த மாதிரிலாம். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கேயே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம பூம்பாறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அங்கே வந்து சில சீனிக்கான லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்கான். ஸோ அதை போய் நம்ம கவர் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற பீப்புள் கூட முடிஞ்ச அளவுக்கு போய் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே மேலேருந்து பார்த்தா அந்த இது தெரியுது பாருங்கள், ஹில்ஸு. ஸோ மிஸ்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு. டைம் ஆக இப்போ மிஸ்டெலாம் வந்து அப்படியே இதாகிட்டு போகுது. ஃபார் ப்ரோ இன்ஸ்டா 360 என்ன கேமராவே அது பார்த்ததில்ல போல். எல்லாருமே கூப்பிட்டு கேமராவை கட்டு என்னதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் செம்ம குளிருது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆக குளிர்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இதாகுது. ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லைங்க, காமிக்கலாங்க. லைட்டாக அந்த ஸ்டார்டிங்கில் தான் இறங்கும் போது தான் அப்படியே நடிங்கிட்டேன். வாயெல்லாம் வளராச்சும் படிப்பேன் சொல்ல வாயை மூடலை, இப்போயே வளருது. ஸோ வேற லெவலுங்க. அங்கே பாருங்க, அந்த சன்னு வந்து அந்த ஹில்ஸ் மேலே பட்டு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த மிஸ்டோட மிங்கிள் ஆகுது பாருங்கள். அந்த சன் ரேஸு வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. என்ன பெருசாக என்ன இருக்கிற போது மூணாறு வால்பாறை அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது அல்டிமேட்டாக இருக்குங்க, சீரியஸாகவே. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, ஃபஸ்ட் டைம் நான் விளாக் எடுக்கிறேன். எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, நமக்கு ஒரு மாதிரி கொச்சமாக இருக்குது. பாருங்க வீடு, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வீட்டை வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க பாருங்க, தெரியுதா? பசிக்குதுங்க, நான் செம்ம பசிக்குது. சாப்பிட்டு தான் போகணும். கீழே போனால் எங்கே போகுதுன்னு தெரியலையே. இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான் இருக்கு. நம்ம இதோட போய் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. இருங்க, நான் வேணா இது மேலே ஏறி காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க வியூ, தெரியுதுங்களா? அப்படியே அந்த வீட்டு மேலே அந்த சன்ரைஸ் பட்டு மின்னுது பாருங்க. அப்படியே இதில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் இங்கே வேறு லெவல் இருக்குது. இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது, அந்த மலைக்கு மேலே அப்படி சன்ரைஸ் ஆகுது. சீனு செம்மையாக இருக்குங்க. இதுதாங்க கொடைக்கானல் சிட்டி, மெயின் சிட்டி. சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பள்ளத்தாக்கில் தாங்க இருக்குது வீடெல்லாம். செம்மையாக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா February 2. ஸோ கிளைமேட்லாம் ஜம்முன்னு இருக்குது. ஸோ கிளம்பி வரவுன்னா உள்ள கிளம்பி வந்துக்கலாம். சரிங்க, நான் இதுக்கப்புறம் நான் அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். ரைஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். ஒரு கடை ஒன்று ஓப்பனில் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வருமா. ஸோ அந்த கடை ஓப்பனில் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ டேரெக்டாக போயிட்டு நம்ம பூம்பாறை பஸ்ஸை கிட்டே ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. பஸ் வந்துச்சுங்க, செம்ம க்ரௌடு. இடம் இல்லையா? நான் பூம்பாறை நீ எத்தனை லாங்குன்னு நினைக்கிறேங்க. அங்கிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சீட் இல்லைங்க, 2 தான் 3 மாட்டிருக்கு.
கொஞ்சம் ஒதுக்கிங்க. வலி 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 வராங்களா? ஒருத்தங்களா வருவாங்க இல்லை பேருங்களா? சீட்டு கிடச்சிச்சிங்க. கைஸ் இங்கே டீ குடிக்க நிறுத்தினாங்க. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். கொடைக்கானலில் இது பூம்பாறை போகிற வழியில் கைகாட்டி அப்படின்ற ஒரு இடம். இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க பஸ்ஸை. ஸோ அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மிஸ்டெல்லாம் அப்படியே இங்கே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் சன்லைட் படுது. அந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே இன்னொரு லேண்ட்ஸ்கேப் காட்டுறோம் பாருங்கள். வியூவுக்கு வேற மாதிரி இருக்குது. சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறைக்குன்னு டைம் இருக்கும். பூம்பாறைக்குன்னு போகணுங்க. இது வந்து பூம்பாறைக்கு முன்னாடி வந்து கைகாட்டி அப்படின்ற ஒரு இது. இங்கே பாருங்க ஏங்க வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க வா நான் மாதிரி வியூங்க. மிஸ்ட்டு பாருங்க எப்படி மூவ் ஆகுது பாருங்க ஹில்ஸ் மேலே. வேற மாதிரி இருக்கு. ஸோ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஜனவரி பிப்ரவரி அப்படி வந்துடுங்க. நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜனவரி பிப்ரவரி வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பனிமூட்டம் இருக்காமல் அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் நீங்கள் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். சீனிக் லேண்ட்ஸ்கேப்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மழை காலத்தில் வந்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி அப்படி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் வெயிலும் வருது, அதே சமயம் மிஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியே தெரியுது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை விடவும் இன்னும் நிறையா பிளேஸ்லாம் இருக்கான். ஸோ அது நம்ம வந்து அப்படியே இங்கே ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணி அப்படியே சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பஸ் எடுக்க போகிறாங்க. நான் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்துட்டோங்க ஃபைனலி. நம்ம இப்போ பூம்பாறை வில்லேஜில் இருக்கோம். கோயிலில் இருக்குங்க. இது வந்து மார்க்கெட் ஆட்ருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ஆட்ருக்கு. நல்லா பெட்ஷீட்டு தான். பெட்ஷீட் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்குங்க இங்கே. ஏன்னா குளிர் ஏரியா இல்லை, அதனால் பெட்ஷீட் வியாபாரம்லாம் 6 முறை பிச்சுக்குது. எங்கே பார்த்தாலும் பெட்ஷீட்டு பாருங்க. ஒரு டவுனாக இருக்குது. மஸ்ஜிதெல்லாம் இருக்குது பாருங்கள். மஸ்ஜித் இருக்குது. நல்லா இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கேரளா ஆடை அடிக்குதுங்க. இந்த கேரளாவில் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடுகளாகட்டும், அங்கே டிசைன் ஆகட்டும், இங்கே இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் ஓகே, அது வந்து ஆப்வியஸாக கேரளா மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கடை மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ கேரளா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் இது நம்ம கொடைக்கானல், நம்ம திண்டுக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒட்ட மாட்டேன்னு வச்சிங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் தாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, சமமான ஒரு இதுவே கிடையாதுன்னு வச்சிங்களேன். எல்லா வீடுமே அந்த ஒரு இதில் தான் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்லைடிங்காக இருக்கிற ஏரியாவில் தான் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளை அந்த ரெசார்ட்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் ஏறிட்டு போகலாம். ஸோ
ஸோ இங்கே சிட்டிக்குள்ள ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது வேணும்னா இங்கே வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே உங்களுக்கு வந்தீங்கன்னா டவர் கிடைக்கும். அந்த இடத்துல தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போய் பார்க்கணும். ஸோ போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு என்ன பிளான் அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே எங்கேயும் வெளியே போகலாம். இல்லைண்ணா சாப்பிட்டேன். அங்கே கொடைக்கானல் சாப்பிட்டு தான் பஸ் ஏறினேன். கொடைக்கானல் ஆனால் இங்கே என்னென்ன சுற்றி பார்க்க இங்கே என்னென்ன இருக்குது? இங்கே பூமரையில் கோயில் இந்த கோயிலா? ஆமாம். குழந்தை வேலப்பா கோயில் கேள்விப்பட்டீங்களா? இல்லையே. குழந்தை வேலப்பா கோயில் பார்த்து குழந்தை வேலப்பா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. பழனி கோயில் இந்த கோயிலும் ஒரே மாதிரி. ஓ சரி. அது ஒரே ஆள் சாப்பிட்டது. நான் வேறு என்னென்ன இருக்குது இங்கே? ஆமாம். இங்கே வேறு மற்றபடி இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி லேண்ட்ஸ்கேப் மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லையா? நம்மளோட வியூ பாயிண்ட் மட்டும் தான் வரும். அப்படியா? நம்ம இடத்துல வந்து ஃபுல்லாக வியூ பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. இந்த ட்ரெக்கிங் பண்ணி போய் ஏதாவது பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இருக்கா? ட்ரெக்கிங் பண்ணி போகிறது? ட்ரெக்கிங்கில் இன்னும் நாங்கள் ஆட் பண்ணல. ட்ரெக்கிங் மாதிரி போய் ஃபால்ஸ் ஒன்று ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஃபால்ஸ் போகிறாங்கன்னா அது வந்து கப்பல்ஸாக போகலாம் வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஒரு 200 மீட்டர் மலையில் இறங்கி கீழே இறங்கி போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி வரலாம். ஓகேண்ணா. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணலாம் இங்கே? அதான் கேட்குறேன். இந்த ஊர் எங்கே போகிற? இந்த ஊரில் வந்து வரலாம் விவசாயம் தான் ஃபுல்லாகவே. இப்போ வந்து பூம்பாறை கோயில், உன்னோட வந்து பூம்பாறை வில்லேஜோ, அதுக்காக தான் வச்சுக்கிறேன். அவ்வளோதானா? அமைதியான சூழலில் தங்கணுன்றவங்க வந்து நம்ம ஏரியாவை விரும்பி வர்றாங்க. அந்த மாதிரி வந்து மன்னவனூர் எங்கண்ணா இருக்கு? மன்னவனூர் இங்கேருந்து 8 கிலோமீட்டரா? அங்கே போனால் அந்த பார்க் இருக்கு. அங்கே போனால் அந்த இது இருக்கு பார்க்கு. அங்கே போனால் அந்த பார்க் இருக்குல்ல? அங்கே ஆட்டு பண்ண இருக்கு. மன்னவனூர் போய்க்கிறீங்களா? இல்லை, எல்லாம் வீடியோவில் பார்க்குறப்ப நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி டிராவல்ஸ் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படி தான் இருக்குமா? நான் எப்போதுமே கிளைமேட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் என்ன போட்டிருக்கிறது? என்னது அதெல்லாம்? வெள்ளை பூண்டுங்களா? வெள்ளை பூண்டு. வேறு என்ன போட்டிருக்காங்க? பீன்ஸு. இது பீன்ஸுங்களா? அது பட்டாணி. அது பட்டாணி. ஓகே ஓகேண்ணா. இந்த வியூ பாயிண்ட் தான் மெயினாக வராங்க ஏன்னா எல்லாரும். ஆமாங்க, அதுக்கு பிரச்சனை ஃப்ரீயாக வந்து இருக்கிறது. பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. எனி டைம் மிஸ்டு தான். போயிட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க? இங்கே இருக்கிற மக்கள்லாம் வேலையெல்லாம் என்ன செய்கிறாங்க? வருமானத்துக்குலாம் என்ன பண்ணுறாங்க? விவசாயம் இந்த மாதிரி தான். மக்கள் இங்கே 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் இருக்காங்களா? இந்த கிராமத்தில் மட்டும் 10,000 பேர். ஓ ஓகே ஓகே. இந்த நிலச்சரிவு பிரச்சனைலாம் வருமானா? இல்லை, நிலச்சரிவு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா எல்லாம் பள்ளத்தில் இருக்கிறாங்க. படிக்கட்டு முறை விவசாயம் தான். படிக்கட்டு முறை விவசாயம் இதுக்கு பேர். இப்போ இதெல்லாம் வந்து அவங்க சொந்த இடமா எப்படி? சொந்த இடம் ஃபுல்லாகவே பட்டா இடம். பட்டா இடம்? ஆமாம். இந்த மாதிரி இடத்துல பட்டா கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்டில்? அப்படியே விவசாயத்துக்கு எங்களுக்கு கொடுத்தா தானே அந்த காலத்துலேயே. மரம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். அது ஃபாரஸ்ட், அங்கே போக முடியாது நம்ம. அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் வந்து பட்டா இடம் தான். ஆமாம், இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாக முக்கால்வாசி ஃபாரஸ்ட் தான் வரும். ஓகே ஓகேண்ணா. ஆனால் இந்த இது 20% தான் விவசாயம் நிலம். 20%. ஓகே ஓகே ஓகே. இந்த கேரட் ஃபார்மிங் பண்ணுறது அது எங்கே நான் பார்க்கலாம்? இங்கே தராங்க. இல்லை, எங்கே அது பார்க்கலாம்? கேரட் இப்போ எடுக்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த சீசன் இல்லையா? இல்லை இங்கே இல்லையா? ஆமாம். ஆடா, அது எப்போ வந்தால் பார்க்கலாங்கண்ணா கேரட்டு? இப்போ நம்ம அதாவது இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. வெள்ளை போட கேரட் வந்து இப்போ இந்த வேலையில் யாருமே போடல. கேரட் இந்த டைம் போட மாட்டாங்க. சரி சரிண்ணா. அப்புறம் போட்டு எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது மருந்து அடிச்சிட்ருக்காங்களா? அங்கே ஒருத்தர். ஆமாம், அங்கே ஒரு. ஓகே சரி சரி. அதுதான் நம்ம ஸ்டே. நம்ம ஸ்டேங்களா? ஓகேங்கண்ணா.
இப்போ அவங்க அந்த கெஸ்ட்டு போகிறதுல ரூமில் கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்க. ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப்புள்ஸாக இருக்காங்களா சங்கடப்படுறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும். க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் எல்லாரும் எடுத்துக்கும். ஓகே ஓகே. வீடியோஸ் மட்டும் எங்கள் நம்பருக்கு அவர் பண்ணதை பண்ணிட்டோம். எங்கள் நம்பருக்கு போட்டிங்கன்னா நாங்கள் தான் செஞ்சோம். ஓகேண்ணா. உங்கள் நம்பர் போடணுமா? என் நம்பருக்கு நான் கூப்பிட்டேன்ல. ஓகே ஓகே. ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான் எப்படிங்க? அவரு தான் சாப்பாடு அங்கே வந்து வாங்கிட்டு வந்து கடையில் இருக்கு. சரி சரி. நின்றதுக்கு இல்லை வைக்கிற சபீர். இல்லை நான் ப்ராப்பர்ட்டி கேட்டேன். ப்ராப்பர்ட்டி தான். இல்லை அது யாருதுன்னு கேட்டேன். ப்ராப்பர்ட்டி எங்களோட தான். ஓ, நீங்கள் ஒன்றா ஓனர் தானா? சரி சரி. அதாவது லேண்ட்ஸ்கேப் தான் மெயினாக. லேண்ட்ஸ்கேப்பு அண்ட் கிளைமேட்டுக்காக வராங்க எல்லோரும். ஆமாம். ஸோ இதுலேருந்து ஏறி கனல் கிளாம்ப்பு. நம்மளது கிருஷ்ணா பாரடைஸா? ஆமாம். ஏப்பா, இதுக்கே முக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக வியூ பாயிண்ட். இங்கே மட்டும் தான் 360 வியூ கிடைக்கும். மெயின் ஏரியா சூப்பராக இருக்குங்கண்ணா. பூம்பாறை வில்லேஜ். இதுதான் கடைசியாட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு இதுதான் கைஸ், இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பூம்பாறையில் இருக்கிறதுலையே இந்த ஸ்டே வந்து ஓரளவுக்கு நல்ல வியூவோட லக்ஸுரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த பூ பாருங்கள். இந்த பூ வந்து கொடைக்கானலில் மட்டும் அதிகமாக பார்க்க முடியுது. இது என்ன பூன்னு தெரியல. அண்ணா இது என்ன பூங்கண்ணா? என்ன பூவு? என்ன பூ பண்ணி வசந்தி பூ. இது பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ணா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? கிளம்பிட்டாங்களா இருக்கு? ஸோ இதாங்க நம்ம தாங்க போகிற ஸ்டே. இந்த 3 ப்ராப்பர்ட்டி நம்மளதில் வரும். ஓகே ஓகே. செம வியூவாக இருக்க மாட்டேங்க ப்ரோ. வியூ செமையாக இருக்க மாட்டேங்கண்ணா. மலை மேலே கீழே 200 அடி பள்ளம். அப்பா 200 அடி பள்ளமா? ஆமாம். அப்பா என்னண்ணா அது இவ்வளோ ஆழமாக இருக்குது. சூப்பராக வந்து மேலே ஏறி கஷ்டப்பட்டு ஏறி வர்றாங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்க. அதான் வேறு லெவல்ண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. பழனி தெரியும், பெஸ்ட் இடத்துக்கு. பழனி கோயில் அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஓகே ஓகே. அதில் ஒரு ஃபால்ஸ் வியூ இருக்குது. இந்த இடத்துல மட்டும் தான் 360 வியூ எல்லா பக்கம் பார்க்க முடியும். அதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அதை இந்த படத்தை பார்க்க முடியும். சென்ட்ரல் இருக்குது. ஆமாம், சென்ட்ரலாக இருக்குது. ஆனால் அங்கே போக முடியுமாண்ணா? அந்த சரிவில் எந்த பாருங்களா? அதே மாதிரி பாறை தான் இதில் கீழே இருக்குது. ட்ரோன் வந்துச்சுன்னா இப்போ எடுத்துங்க. ட்ரோன் வச்சுருக்கீங்களா? ட்ரோன் இல்லைண்ணா அங்கே போக முடியாதா? எங்கே? அங்கே அந்த பாறைக்கு. அந்த பாறைக்குங்களா? அது போகணும். அந்த வழி ஒத்தடி பாதை வழி போகணும். ஆமாம், அப்புறம் போய்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம்ல, தனியாக போகலாம்ல. வழி சொல்கிறேன். நான் போய்க்கிறேன். வழி சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். சரி, அந்த ரூமை பாருங்க. அவங்க போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. கப்பல்ஸாக இருக்காங்களா? அதனால் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஓகே ஓகே. வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த இதுங்க ஸ்டே பண்ண போகிறோம். வியூ பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. பா சூப்பராங்கண்ணா. ஏரில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு
அந்த ஃபீலு ஆமாம் ஒர்த்துங்க, ஒர்த்து ஸ்டே. ஓகேண்ணா. ரெஸ்ட் ரூம். ஓகே, ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சப்போஸ் மழைக்காலம் போயிட்டு பார்க்கலாம். இந்த செட் அவுட். ஓகே ஓகே ஓகே. ஓகே, நின்றுட்டு மழை வரும்போது இங்கே நின்று ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேலை முடியும் அப்படியே ரசிச்சுக்கலாம். இங்கே நின்றுட்டு. ஆமாம், இந்த செக்கர் அந்த பக்கம் இருக்குது. ஓகே ஓகே. இன்னும் வேலை கம்ப்ளீட் பண்ணாமல் இதை மட்டும் தெரியல மட்டும் பார்த்தணும். ஓகே ஓகேண்ணா. மழை வர டைம் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் மழை வர டைம் நல்லா இருக்கும். ஆமாம், மழை வந்துச்சுன்னா சப்போஸ் அவங்க பார்க்கணும் அப்படின்ற யோசிக்கூடாது இல்லை. உள்ள கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன். கரெக்டு தான். சப்போஸ் பேசினாலும் ஏதாவது ஃபோன் பேசணும்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பேசணும். அப்போ இதில் வந்து உட்காந்து பேசிட்டு போயிடலாம்ல. அவர் எங்கண்ணா வருவாரா? அப்புறம் அவர் வருவாரா? யாருங்க? அவர் பிரதர் பேசினாரு. வர்றப்ப சிஸ்டம் இருக்காண்ணா? கம்ப்யூட்டர் ஏதாவது இருக்கா? நீங்களே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா, கம்ப்யூட்டர் ஏதாவது சிஸ்டம் இருக்கா? கம்ப்யூட்டர் இருக்குங்க. ஃபைல் காப்பி பண்ணணும். அவர்கிட்ட வாங்கணுமா? இருக்கான்னு கேட்குறீங்க நம்மக்கிட்ட. அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்ணா ஓகே ஓகே. ரைஸ், ஒரு சூப்பரான ஸ்டேயில் தாங்க தங்கியிருந்தோம். ஸோ முடிஞ்சுது. கொஞ்சம் தங்கியிருந்தோம் மீன்ஸ் கொஞ்சம் நேரம் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு பிளான் இருந்துச்சு. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் இங்கே பூமாரியில் பெருசாக இதில் வில்லேஜ் தாங்க. இந்த வியூ தான், அந்த வியூ பார்த்தீங்களா? ஸோ இந்த வியூ மட்டும்தான். ப்ளஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே நைட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகிற மாதிரி தாங்க. இந்த வில்லேஜுக்காக தான் மெயினாக வராங்க எல்லாரும். ஸோ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் பெருசாக எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மன்னவனூர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் வருதாமா. ஸோ அந்த வில்லேஜில் தான் அந்த எப்படி சொல்கிறது, நிறையா ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. சினிமா படங்கள் நிறையா அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்ததுக்கு மெயின் காரணமே லேண்ட்ஸ்கேப் தாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, வால்பாறை மூணாரில் இப்படி லேண்ட்ஸ்கேப்புக்காகவே நம்ம போகிறோமோ அந்த மாதிரி இங்கேயும் லேண்ட்ஸ்கேப்புக்காக தான் நான் வந்தேனே. ஸோ இங்கே பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோதான், இந்த லேண்ட்ஸ்கேப்பு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம அங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது இது பண்ணி என்ன பண்ணுறது எனக்கே தெரியலைங்க, வளரிகிட்டு இருக்கேன். அந்த ஃபார்முக்கு போக போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணைங்களாமா அது. அதாவது இந்த கொடைக்கானலில் மட்டுமே வளரக்கூடிய ஆடுகள். அது பார்த்திங்கன்னா ஃபாரினில் வளர ஆடு மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஆட்டை பார்த்துட்டு அந்த இதில் தான் இருக்குது அந்த பார்க். அந்த ஃபார்மில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த ஃபார்மில் தான் ஷூட்டு எல்லாமே நடந்திருக்கு. ஷூட்டிங்ஸ் எல்லாமே தமிழ் படங்கள் எல்லாமே நிறையா அங்கே எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதை முடிச்சுட்டு வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இருக்குது. அதுக்கே டைம் சரியானு நினைக்கிறேங்க. 4 மணியோட க்ளோஸ் ஆகும். மணிக்கு இப்போ 12. ஸோ 12 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. ஸோ போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸோ முடிச்சுட்டு அப்படியே நைட் எங்கேயாவது அங்கே எதாவது ஸ்டே எதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தரமாக இருக்கும். ஸோ அது வேறு லெவலில் இருக்குங்க. இதோட சூப்பராக இருக்கும். அது வந்து சர்ப்ரைஸ். அது அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். டைம் என்னன்னு தெரில. 11:45 காலையில். 12 மணிக்கு இங்கே கடைசி பஸ்ஸுங்க. சரி, கடைசி பஸ்ஸுங்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய பஸ்ஸு. அதில் பிடிச்சோம்னா இதிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ வியூலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்க. ஜாலியாக மஜா பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாருங்க மிஸ்ட்டு பறக்குது பார்த்தீங்க, மேலே தெரியுதா? ஸோ அதான். ஹலோ அண்ணா, வந்துட்டேண்ணா, பாதி தூரம் வந்துட்டேன். சரி வாங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி, ஏன் நடந்து போகிறீங்க, இருங்க நான் பைக்கில் வரேன், வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஸோ சரி அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு இப்படி போயிட்டுருப்போம். ஒரு வரட்டும் வந்தாருன்னா அப்படியே ட்ராப் பண்ணட்டும். போயிட்டு மிஸ்ட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க. ஐயாப்பா, பூம்பாறை வில்லேஜுங்க.
பூம்பாறை வில்லேஜோட அழகுங்க அழகு. இதுக்கு தாங்க வந்திருக்கோம், நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால் கிளம்புறோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இல்லைன்னுலாம் சொல்லலை, பார்த்தாச்சு இன்னும் என்ன இருக்குது அப்படின்ட்டு தான். பாருங்கள் அப்படி எனி டைம் மிஸ்ட்டுங்க. ஏன்னா மதியம் கூட மிஸ்ட்டு அப்படியே ஃப்ளோ ஆகுது பாருங்கள், அப்படியே நகருது. அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் எம்டியாக இருக்குது, கொஞ்ச நேரம் மிஸ்ட்டு வந்துடுது. ஸோ மிஸ்ட்டுக்கெலாம் இங்கே இப்போ பிரச்சனையே இல்லைக்கா, வர்ற மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு பசிக்குது லைட்டாக. ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டுலாம் பஸ் ஏறினோம்னா மாட்டிக்குவோம். ஐ மீன் இதை விட்டு அடுத்தது இன்னும் 1 hour கழிச்சு தான். அப்போ நம்ம அங்கே போக முடியாது, மன்னவனூர் போக முடியாது. ஸோ அதனால் சாப்பிட வேணாம், நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். டைம் இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நாம் என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க பிளானு. ஸோ வீட்டுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ஒரு மாதிரி இங்கெல்லாம் அப்படியே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்குது இங்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எதுவுமே வசதியெல்லாம் இல்லாமலாம் இல்லை. தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது முக்கியமாக தண்ணிங்க. தண்ணி இங்கே லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 டம்ளர் தான் குடிச்சிருப்பேன் தண்ணி. ஆர்வ வாட்டர் இங்கே அது குடித்த உடனே அதோடய எஃபெக்ட் காட்டுது. ஸோ காலையிலேருந்து சுடு தண்ணி குடிச்சிருந்தோம்னா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா போயிட்டு சுடு தண்ணி கேட்டு வாங்கி பாட்டில் வச்சுக்கோங்க. நான் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது தண்ணி தீர்ந்துருச்சு, அதனால் அதை குடித்தேன். குடித்தது ஒரு மாதிரி இருக்குது, தொண்டை கட்டிச்சு. ஸோ தேவையில்லாத வேலை பண்ணிக்கணும்னு தோணும். போய்ட்டு முதல்ல சுடுதண்ணி அதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. செந்தில் டீ ஸ்டால், பருப்பு வடை, உளுந்த வடை, பஜ்ஜி, டீ, காஃபி. நம்ம தலை இருக்காரு. விஷம் ஏதாவது பழமாக ஏதாவது எடுத்து வாங்கி போயிட்டு போகலாமா பேக்கில் கொடுங்க, பார்த்துக்கலாம். வந்து ட்ராப் பண்ணுறேன், இன்னும் வெயிட் பண்ண அப்படின்னாரு. ஆளையே காணுமே, நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாதுங்க, நான் அதை கிளம்பிட்டேன். ஏன்னா அவங்க வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அரகத்தில் ஓட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு டைம் இல்லை. அதனால் ஆனால் செம்ம டயர்டுங்க எனக்கு. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துருப்பீங்க எப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன்னு. இப்போ வரைக்குமே தூக்கம் சரியாக கிடையாது, நடந்துகிட்டே இருக்கேன், முதுகுலாம் வலிக்குது. ஸோ வேறு வழி இல்லை, போயிட்டு தான் இருக்கணும். நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னாங்க எனக்கு கத்திரிக்காய் பண்ணலண்ணா. அண்ணா இது என்ன பழம்? இது மரத்தக்காளி, அப்படியே சாப்பிடக்கூடிய மரத்தக்காளிங்களா? மரத்தக்காளி. ஓகே, எவ்வளோண்ணா அது? 50 ரூபா. 50 ரூபாயா? எது வேணாலும் எடுத்துங்க. ஜிபே இருக்கா? போடலாம். மரத்தக்காளிங்களாமாங்க, எதை எடுப்போம், எல்லாம் பழம் தான். ஓகே இதை கொடுங்கண்ணா. சளிக்கு இது பிடிக்குமா? சளி பிடிக்குமா? சளி பிடிக்காது, இது நெல்லிக்காய் சளி பிடிக்கும், அது சளி பிடிக்காது. சரி சொல்லுங்கள், ஜிபே 94 நம்பர் சொல்கிறேன், சாப்பிட்டு பார்ப்போம். சளி பிடிக்காம இருந்தால் சரி. ஏற்கனவே தண்ணி தெரியாமல் குடிச்சிட்டேன். ஸோ இங்கே பூண்டு வந்து இங்கே ஃபேமஸ். கொடைக்கானல்னாவே பூண்டு, கேரட்டு, ரெண்டும் தான். ஸோ எனி டைம், ஐ மீன் வருஷம் ஃபுல்லாக இவங்க பூண்டு விளைய வைக்கிறாங்க. கேரட் கூட சீசனுக்கு தான் இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. பூண்டு இங்கே வந்தால் நீங்கள் சீப்பாக வாங்கிட்டு போகலாம். ரெண்டாவது பூண்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தியாடா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இங்கே விளையிற பூண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க, கொடைக்கானலில் விளையிற பூண்டு. அப்புறம் கேரட்டு. ஸோ கேரட் ஃபார்மிங் அதை தானே பார்க்க முடியல.
அதை பறித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபார்ம்லாம் இங்கே இருக்கும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இந்த சீசனில் கிடையாதான், முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ரைட், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததுக்கு பூம்பாறையிலேருந்து ஒரு பொருள் வாங்கியாச்சுங்க. மெமரிஸ். கேரட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், இதுதாங்க கேரட். வாங்க சார், வாங்க வாங்க. எப்படிங்க அது செடியோட அப்படியே விளையாடுது. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வாங்க வாங்க. இல்லை எவ்வளோன்னு கேட்டேன். வாங்க சார் வாங்க. சரி வேணாங்க. இல்லை இல்லை வேணாம், சும்மா தான் கேட்டேன். வரணும். 10 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டா. இல்லை இல்லை வேணும். வண்டிங்களா நான் இழுக்குமா வண்டி? போகலாம் போகலாம். என்ன வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வருவீங்களா ப்ரோ? என்னண்ணா ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும். ஓகே ஓகே. எப்பா இது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்குங்களா வீடியோ ஃபுல்லாக? ஆமாண்ணா. பன்னெண்டு மணிக்கான பஸ்ஸு? 12 மணிக்கு வரும். அப்படின்னா 12:30 ஒரு பஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. நேற்று 2 கம்பெனி வாங்கி பாய் பாய் பூம்பாறை. பூம்பாறை ஒரு பாய் சொல்லி வச்சுங்க. ஆமாம், அடுத்து மன்னவன் வைக்க போகிறோம். அங்கே போகிறோம், அங்கே எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. இங்கெல்லாம் ஒரு வீடு சூப்பராக இருக்கும்லாங்க, வேறு லெவலில் இருக்கும். துணியிலே காணும், துணியிலே போடலையா அப்படின்னு கேட்கலாமா? சரிங்க, நான் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா தான் கிழமை துணி போடுவோம். சூப்பராக இருக்குங்க. பொருளாக இருக்கா? நல்லா இருக்குண்ணா, கிளைமேட் நல்லா இருக்கு. இவ்வளோதான். ஏன்னா பூம்பாறைன்றது இந்த ஒரு வில்லேஜ் தான், அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது ஃபால்ஸ் பீச் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது, அலோடு கிடையாது. ஃபால்ஸ் இருக்கு, ஆனால் அலோடு இல்லை. அங்கே மன்னனூர் போனால் அந்த இது பார்க்கலாம், அந்த ஆட்டுப்பண்ணை. பண்ணை அது நல்லாயிருக்கும். அங்கே நல்லாயிருக்கும், இதை விட சூப்பராக இருக்கும். வேறு என்னென்ன இருக்குது அங்கே மன்னனூரில்? பார்த்தீங்கன்னா அங்கே ஃபால்ஸ் ஏதாவது இருக்கா? இங்கே ஃபால்ஸ் இல்லை, பூக்காலில் வந்து ஃபேமஸான ஃபால்ஸ் வந்து துத்தூர் ஃபால்ஸ் சொல்லி. அது எவ்வளோ தூரம்னா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்து போகணும். 2 மணி நேரமா? ஆமாம். அதுக்கு ஒரு நாள் வேணும். ஒரு நாள் தனியாக ஒதுக்குனாலும் ஒர்க்கு தான். ஒர்க்கு இல்லை. இப்போ மன்னவனூர் முன்னாடி வருமா, கூக்கல் முன்னாடி வருமா? போகிற வழி ரைட் சைடில் கட் பண்ணால் பூக்கால். ஓகே, அதாவது தாண்டி போனால் மன்னவனூர். ஆமாம். வேணா வரும்போது ரிட்டர்ன் வரும்போது வேணால் ஏதாவது டைம் இருந்தால் பார்க்கலாம். பூக்கால் வந்து ஒரு வியூ இது இருக்கும், லேக்கு. லேக் பின்னால் அப்படியே மலைகளோட பார்க்க அந்த சீனரி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ரோட்லைங்க? ஆமாம். நம்ம பைக்கில் வந்துருந்தா இருக்குமே. பைக்கில் வந்துருந்தீங்கன்னா கூக்கல் புத்தூர் ஃபால்ஸு. புத்தூர் ஃபால்ஸ். புத்தூர் மாவுக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, மன்னவனூர் 13 கிலோமீட்டர், பூண்டி 20. ஃபுல்லாக லைனாக இருக்குது வில்லேஜ். ஆமாம், அந்த ஃபேமஸ் வில்லேஜ் எல்லாமே. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கணும். ஏன்னா இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. நீங்கள் சும்மா சைட் பார்க்கணுன்னு நினச்சா ஒரே நாளில் எல்லாரும் கவர் பண்ணிடலாம். ஆனால் வந்து இருந்து பார்க்கணுன்னா யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து ஒரு நாள் வேணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள். இப்போ பூம்பாறை அவ்வளோதான் பார்த்தாச்சு. இந்த மாதிரி பார்த்துட்டு போனோம்னா ஒரே நாளில் பார்த்துடலாம். காடி கீழே வரையா கொடைக்கானல? ஓகேண்ணா, சரி. பஸ் அப்படி போமா? எந்த போகும்? கொடைக்கானல் வரைக்கும் மன்னனூர் பஸ் அந்த பக்கத்தில். சரி ஓகே. வயசு இங்கே தாங்க பஸ்ஸு, இங்கே தான் வந்து நம்ம இறங்கணும். ஸோ
இங்கே வந்து பூம்பாறையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பு ஓகே அது ஒன்று. அதுக்கப்புறம் பூம்பாறை கோயில் போட்டிருக்கு பாருங்கள், பூம்பாறை கோயில்னு. ஸோ அதுவும் ஃபேமஸ்ஸு. அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், அழகா சூப்பராக இருக்குது பாருங்கள், தனியாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பு தாங்க, வேற மாதிரி. ஸோ பார்த்தாச்சு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். சரி பஸ் ஏறிட்டு கூப்பிட்றாங்க. சரி கன்டினியூ பண்ணுறாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இது வந்து திருச்செங்கோடா. ஸோ ரேண்டமாக பார்த்தோம், மீட் பண்ணோம், பஸ்ஸை நின்றுட்டு இருந்தேன். ஸோ லிஃப்ட்டு கேட்டால் கொடுத்தாரு. எந்த ஊருன்னு கேட்டார், ஈரோடு அப்படின்னேன். ஏன்னா திருச்செங்கோடு அப்படின்னாரு. ஓகே வேறு லெவலு, ஏன் தனியாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ட்ரிப் பண்ணாவே தனியாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. மன்னவூரில் போயிட்டு ரோட இறங்கிக்கலாம். ப்ரோ நீங்கள் மன்னவூரில் தான் இப்போ வேறு எங்கேயாவது பிளான் அப்படியே தெரியல, அப்படியே போக வேண்டியது எங்கெங்கே போகிறோம். ஸ்டே அதுவும் முடியிருக்குது போகலாம். அப்படியா? எல்லாருமே வந்திருக்கோம். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் ஒரு 22 பேர் வந்துருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எல்லாம் பைக்கில் அப்படியே பின்னாடி வரைக்கும் முன்னாடி போயிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து திருச்சிலேருந்து? இந்த பைக்கு மதுரையிலேருந்து ஃப்ரெண்டு பைக்கு. ஓகே. அங்கே நான் வீட்டிலேருந்து வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டு தங்கிட்டு அப்புறம். சரி எப்படி இருந்தாலும் வண்டி மதுரையிலேருந்து வந்து வண்டி நான் தண்ணி மதுரையிலேருந்து ரோடுங்க வேறு லெவலு. எத்தனை மதுரைக்கு இது வந்துருச்சு எப்போ சொன்னது? எந்த வண்டியாக இருந்தாலும் ப்ரோ கரெக்டாக ஓட்டினா வரலாம். நம்ம ஸ்கூட்டிலே லடாக் போயிட்டு வர்றாங்க. அதுதான் அங்கே பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு என்ன ஸ்டேவாக என்னன்னு தெரியல. ஓகே பார்ப்போம். இன்றைக்கிலாம் போயிடும் போகணும், நைட்டு ஸ்டே தான். மாப்பிள்ள அவர் யூடியூப் தரும். ஆமாம் மேம், ஈரோட்டிலேருந்து லிஃப்ட்டு கேட்டேன், பார்த்தா திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கார். ஈரோடு தான் என்னாச்சு? ப்ரோ அதோட வெளியே இப்போ தீர்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணி ப்ரோ, நான் பிடெக் முடித்தேன், சென்னையில் படித்தேன். காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் பேஜ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா. சரி ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பஸ்ஸில் வந்தீங்களா? பஸ்ஸில் தான் ப்ரோ, ஈரோட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டு. நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா மதுரை வண்டிக்கு வச்சுங்களேன். வண்டி வந்து வாடகைக்கு இருக்குது. இங்கே கொடைக்கானல் இருக்கா? மதுரையில் வந்து வந்தீங்கன்னா வாடகைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ 1000 சம்திங் வரும். ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு கூட எங்கே சுற்றிட்டு மட்டும் கொடைக்கானலுக்கு வந்துட்டு அது ஓகே ப்ரோ, அது பிரச்சனையே இல்லை. எனக்கு அது மாற்றம் இல்லை. என்னன்னா வந்து லிஃப்ட் கேட்டு பஸ்ஸில் போய் அப்படியே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை. புரியுதுங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதா? நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், என்ன பண்ணியிருப்பேன், நான் பாட்டு போயிட்டு இருந்திருப்பேன். அது என்னங்க மக்களே, கேட்டு தான் நான் சொல்கிறது. என்னென்ன பேசுகிறா பாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இல்லை இன்னும் இவ்வளோ தூரம் நீ வந்தது பெரிய விஷயம். ஆமாம், நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மூணாறு அங்கே பாருங்கள், தூரத்தில் அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள். வரையடின்னு ஒரு அது சூப்பராக இருக்குது.
இங்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு இடத்த வாங்கி போட்டு ஒரு புதுசாக போட்டு வச்சுருக்கோம். அப்போ வந்து போகிற மாதிரி கெஸ்ட் வச்சு இதெல்லாம் நிலம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்குறது தாண்டி உங்களால் லேண்டு கீழே விட இங்கே வந்து ஒரு 3 மடங்கு அதிகமாக ரேட் அதிகம்ங்களா? ரேட் அதிகமாக. ஆனால் அது ஒரு ஆசை இருக்குது ப்ரோ. போகிற இடத்துல அது ஒரு ஆசை. காந்தலூர் டைம் போயிட்டு அங்கே போயிட்டு லேண்ட் விசாரிச்சு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இந்த பாரதி அந்த மாதிரி உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் கம்மியாகவே கட்டுவோம். என்னன்னா ஒரு குடிசை சும்மா தென்னங்கீத்தில் சும்மா குடிசை மாதிரி போகணும்ல, போட்டு வச்சு நான் வேறு ட்ரிப்பு போனோம்னா இல்லை வந்து மைண்டு சரியில்லை அப்படின்னா போயிட்டு வந்துடலாம் நம்ம பிளேஸு அப்படிங்கிற மாதிரி பைஸ். இந்த இதை பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த பாறையை ஃபுல்லாக குறைஞ்சிருக்காங்க. இந்த இந்த இதுதான் சொன்னேன் லேண்ட்ஸ்கேப். வேறு இந்த மாதிரி நிறையா இருக்காங்க போவாங்க. இதை விட சூப்பராக அந்த லேக்கிட்ட போனால் நல்லா. இந்த இதில் வந்து அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு அந்த ஃபாரின்லாம் ஆடு இருக்குது பார்த்தீங்களா, விளையாடு மாதிரி அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குமா. லேண்ட்ஸ்கேப் பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மன்னவனூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. நீங்கள் கொடைக்கானல்லேருந்து இந்த சைடு வந்து பழம்புத்தூரா ஏதோ ஒரு லாஸ்ட்டு வில்லேஜ், அது வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே போகலாம். எல்லா வில்லேஜுமே நல்லாயிருக்கும். ஃபோன் வேறு வருது. ஹலோ ஹலோ, இரு கூப்பிட்றேன். நீங்கள் எங்கே ப்ரோ? இங்கேயே இல்லை ப்ரோ, மன்னவனூர் ப்ரோ. இல்லை உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு, 1.5 கிலோ. இங்கே தான் போகிறதா சொன்னாங்க. மன்னவனூர் தானே? இதான் சொன்னாங்க. இதில் தான் ப்ரோ. எல்லாம் திருப்பி பாருங்க. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ இங்கே ஒரு டவர் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக விவசாயம் தான் இருக்கு. அந்த லேண்ட்ஸ்கேப் மேன்மேட் லேண்ட்ஸ்கேப்புங்க. ஏன் ப்ரோ? ஃபுல்லாக இதெல்லாம் அவங்களா செய்கிறது இந்த மாதிரி அந்த படிக்கட்டு மாதிரி. அது வேலை செஞ்சு அப்படி அப்போ இருந்தே அவங்களுக்கு இருக்குது. பண்ணும்போது தான் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் கைஸ் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்துக்குவாங்க நல்லா. முடிஞ்சால் ஒரு ட்ரிப்பை போட்டுருங்க, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள். மதியம் மணி 1 மணி இருக்குங்க. ஃபுல்லாக வீடெல்லாம் அழகாக இருக்குங்க. ஏழ்மையாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத வச்சுட்டு சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிங்களா? அடிங்க அடிங்க. கைஸ் லைட்டாக மாறி வந்துட்டோம். அந்த ஆட்டு பண்ணை வந்து அந்த சைடு இருக்குங்களாமா. ஸோ இங்கே பாருங்கள், பள்ளத்தாக்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க.